வணக்கம் நண்பர்களே. நாம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அட் மிட் நைட் வெப் சீரிஸை பற்றி. நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர வரலாறு அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுது காந்தியோட போராட்டங்கள், அதுக்கப்புறம் சில பல இயக்கங்களோட போராட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறது, இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறது, அதுக்கப்புறம் அரசியல் சட்டம் வந்து உருவாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வரலாறு அப்படியே படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் இது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட துயரங்கள், ஏற்பட்ட உயிரிழப்புகள்லாம் என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின தெளிவான ஒரு படம் தான் இந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட் வெப் சீரிஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டொமினிக் லேப்பியர் மற்றும் லாரி காலின்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் எழுதின ஒரு புக்கு ஃப்ரீடம் அட் மிட் நைட். அதே தலைப்பில் அதை பேஸ் பண்ணி இந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட் வந்து வெப் சீரிஸை வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 1946லேருந்து 1948க்குள்ள, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகள் பிரியுது. அப்படி பிரியும் பொழுது என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருந்தது, என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் எடுக்கப்பட்டது, எத்தனை உயிர்கள் வந்து பலியானது, அதுக்காக வந்து இந்த நேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறம் காந்தி, மவுண்ட் பேட்டன், அதாவது இந்தியாவின் கடைசி வைஸ்ராய், இவங்க 4 பேர் சந்திச்ச அந்த ஒரு பயங்கரமான ஒரு போராட்டங்கள், மனப்போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், சவால்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்குங்க இந்த சீரிஸ். ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப உண்மைக்கு பக்கத்தில் போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா, இப்படிலாம் அவங்க எமோஷன்ஸ்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யோசிச்சிருக்கவே முடியாது. நிஜமாவே அப்படி அவங்க செஞ்சிருப்பாங்களோ, பேசியிருப்பாங்களோ, அவ்வளோ எமோஷன்ஸை காட்டியிருப்பாங்களாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வெப் சீரிஸாக, ஒரு திரைக்கதையாக நம்மளை வந்து ரொம்ப உண்மைக்கு பக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி வந்து நமக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்குது. மொத்தம் 14 எபிசோடு இருக்குங்க. 2024 இதோட முதல் சீசன் வந்தது. அதில் 7 எபிசோடு இருந்தது. அப்போவே பயங்கர எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2வது சீசனும் வெளியாகிருக்கு. 7 எபிசோடு இருக்குது. சோனி லிவில் இருக்குது, தமிழில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் நிறைய அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஒரு சில வகையான வெப்சீரிஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. என்னடா இப்பெல்லாம் வெப்சீரிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வெப்சீரிஸ்க்கெலாம் வரும்பொழுது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து ரொம்ப இன்னும் நமக்கு தெரியாத சில விஷயங்கள்ல சேர்த்து சொல்லும்போது நமக்கு வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ரொம்பலாம் இல்லைங்க, ரொம்ப நீங்கள் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டோட பார்க்க தேவையில்லை. இன்னும் நம்ம இந்திய சுதந்திரத்தை எப்படி வந்து கஷ்டப்பட்டு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அந்த வாங்குறதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்தது அப்படின்றது தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி, பட்டேல், நேரு, இவங்க 3 பேருக்கு இடையில இருக்கிற அரசியல் பிணைப்பு எல்லாத்தையும் நல்லா சொல்லியிருக்காங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு நம்ம படிச்சிருப்போம். அவர் வந்து எவ்வளோ இந்த நம்ம இந்த சுதந்திரத்துக்காக ரொம்ப வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. மறக்காமல் பாருங்கள். சோனி லிவில் தமிழ்லேயே இருக்குது. இடையில சில இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் டயலாக் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கலாம், உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.